ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் கடும் மோதல், மூன்றாக பிளவுபட்டுள்ள உறுப்பினர்கள். பதவி விலகினார் விஜயதாச ராஜபக்ச. ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ள நிதி அமைச்சகம். அரசியல் மேடையில் மைத்திரிபால சிறிசேனவை கடுமையாக சாடிய ரணில். கல்வி அமைச்சின் முக்கிய தீர்மானம். அஸ்பெஸ்மே இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம், வீதியால் சென்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் சுற்றித் திரிந்த 10 பேர் அதிரடியாக கைது. நீச்சல் தடாகத்தில் மூழ்கி தம்பி உயிரிழப்பு, அண்ணன் ஆபத்தான நிலையில். தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது மூன்றாக பிளவுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் 3 குழுக்களாக பிரிந்து 3 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளனர். அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் அவரது குழுவினர் ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர். இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவும் அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் அறிவித்துள்ளனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுடன் இணைந்து சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் 31ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர அறிவித்துள்ளார். விஜயதாச ராஜபக்ச தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கப் போவதாக நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கடந்த வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாச தெரிவித்துள்ளார். இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். உங்களது விதியை தீர்மானிக்கும் உரிமையை அரசியல்வாதிகளிடம் கையளித்து பார்த்து கொண்டிருப்பதால் எஞ்சியது துன்பம் மாத்திரமே. உலகம் மாற்றம் அடைவதை பார்ப்பதற்கு விரும்பினால் அம்மாற்றத்தை உங்களால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என்றும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மக்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு 8.5 பில்லியன் ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2024 ஜனாதிபதி தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 8.5 பில்லியன் ரூபாயை தேர்தல் ஆணையகம் கோரியுள்ளது. இதேவேளை தேர்தலுக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நிதி அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த நிதியை எந்தவித தாமதமுமின்றி விடுவிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக நிதியமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டை பாதுகாக்க தவறியதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு உச்ச நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். கோமாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விசேட அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். அரசியலமைப்பின் 4வது பிரிவின் கீழ் நாட்டின் பாதுகாப்புக்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும் என ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது போலீசாரின் தேவை. இதனை கருத்தில் கொண்டு புலனாய்வு பிரிவு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை செயல்பட வேண்டும். இந்த திறன்களை நாம் இழந்தால் என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். போதைப் பொருளை எதிர்த்து போராடுவதற்கான புதிய பிரச்சாரம் இந்த வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதனை சரியான நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவர்களுக்கான கொடுப்பனவை அடுத்த மாதம் முதல் 8000 ரூபாவாக அதிகரிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது.
தற்போது 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட உதவித்தொகை ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் புதிய மாணவர்களுக்கான உதவித்தொகை செப்டம்பர் மாதம் முதல் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவு 3000 ரூபாவினால் அதிகரிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த அமைச்சரவையில் பிரேரணையை சமர்ப்பித்து அனுமதியை பெற்றதாகவும், ஆனால் இதுவரையில் அமைச்சின் போதிய நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்விசுமை 2ஆம் கட்டத்திற்கு குறைந்த வருமானம் பெறும் 34 லட்சம் குடும்பங்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் 17 லட்சம் குடும்பங்களின் தரவுகளை மறு ஆய்வு செய்ய உள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கள உத்தியோகத்தர்களை நியமித்து கைத்தொலைபேசி விண்ணப்பத்தின் ஊடாக இந்த மீள் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் பிரதேச செயலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள தெரிவுக்குழுக்களின் மூலம் உரிய தகவல்கள் சரிபார்க்கப்பட உள்ளது. உலக வங்கியின் கடனுதவியில் செயற்படுத்தப்படும் சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் இந்த கொடுப்பனவு தொகை செலுத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபடும் அதிகாரிகள் அவர்களின் தனிப்பட்ட கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி கணக்கெடுப்புகளை மேற்கொள்வதனால் ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 150 ரூபாய் வழங்கப்படும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் கிராம அலுவலர்கள் கள அளவில் தரவு சேகரிப்பு பணியை கண்காணித்து கண்காணிப்பு அலுவலர்களுக்கு விண்ணப்பம் ஒன்றுக்கு 10 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலி கபராதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திங்குமரம் வீதியின் கருமல்கூட பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீதியில் நடந்து சென்ற 2 மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் காயமடைந்தார். மற்ற நபர் தப்பியோடியதாகவும், பின்னர் காயமடைந்த நபர் அருகில் இருந்த முச்சக்கர வண்டியில் ஏற முற்பட்ட போது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் முச்சக்கர வண்டியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முச்சக்கர வண்டியின் சாரதியும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 34 மற்றும் 54 வயதுடைய 2 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 2 தற்போது கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு கை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர்கள், மது போதையில் வாகனம் செலுத்தியவர்கள், போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்தியவர்கள் என 10 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணை பகுதியில் பெருமளவானவர்கள் நடைபயிற்சி செய்வதற்கும் குழந்தைகள் சிறுவர்களுடன் கடற்கரையில் பொழுதை கழிக்கவும் என கூடுவார்கள். இந்த நேரங்களில் இளைஞர்கள் குழுக்கள் பெரிய சத்தங்களுடன் மோட்டார் சைக்கிள் ஓடுதல், வீதியில் ஆபத்தை விளைவிக்கும் விதமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்துதல் என மோட்டார் சைக்கிள்களில் சாகசங்கள் செய்து மக்களுக்கு இடையூறு விளைவித்து வந்தனர். அது தொடர்பில் யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டாரவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து போக்குவரத்து போலீசார் நேற்று பண்ணை பகுதியில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதன்போது மோட்டார் சைக்கிளை ஆபத்து விளைவிக்கும் வகையாக செலுத்தியமை, போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை, மது போதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் 10 பேர் மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள 10 பேரையும் அவர்களின் மோட்டார் சைக்கிள்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ள போலீசார் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர். கண்டியில் உள்ள விடுதியொன்றில் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி 7 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளதுடன் அவரது மூத்த சகோதரரும் அதே நீச்சல் குளத்தில் மூழ்கி கவலைக்கிடமான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் வெரெல்லகம குருதுகொள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது மிக்ஜான் என்ற சிறுவனை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவன் தனது குடும்பத்துடன் நேற்று விடுமுறையை கழிப்பதற்காக விடுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது அங்குள்ள நீச்சல் தடாகத்திற்கு அருகில் தனியாக இருந்தபோது நீச்சல் குளத்தில் விழுந்துள்ளார். அதை கண்டு அவரது மூத்த சகோதரன் நீச்சல் தடாகத்தில் குதித்து தனது தம்பியை காப்பாற்ற முயன்ற போது அவரும் நீரில் மூழ்கியுள்ளார். இந்நிலையில் மீட்கப்பட்ட சிறுவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது
உயிரிழந்துள்ளதுடன் மூத்த சகோதரன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கண்டி தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.